வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டி வராமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. 1 கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா வேக விடலாம். நான் இந்த பாஸ்தா வேகிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி தண்ணியெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மைதாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மைதாவும் பட்டர் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரணும். அதனால் இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலோ இல்லை பச்சை பாலோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதில் சேர்த்து இதே போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து பாலை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பால் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு நம்மளுக்கு ஒயிட் சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் சின்ன சின்ன திப்பிகள் இருந்தால் கூட ஃபில்டரில் நம்மளுக்கு தங்கிடும். இப்போ நம்மளுக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் நம்ம சேர்த்துக்கலாம். 5 பூண்டு பல்லை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே இதில் சேர்த்து பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயமும் ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே குடமிளகாவோ கார்ன் மட்டும்தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கள் விருப்பப்படுதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டு, காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இது போல் காய்கள்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். குடமிளகாவும் இதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகனோ நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பாசில் லீஃப் இருக்குது இல்லைங்களா, அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். நம்ம காய் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒயிட் சாஸ், அதில் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள்.
இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியான ஒயிட் சாஸ் பாஸ்தாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.